உறுதியாக நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். உங்களை இதுவரைக்கும் கீழ்மட்டத்தில் இருந்தவங்க அனைவரையும் இனிமேல் வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு காட்ட போகிறார். முதல்ல அதான் சாமி, உங்களுடைய தகுதி என்ன? இது வரைக்கும் நம்மளை தீட்டலைனா இனிமேல் தீட்டக்கூடிய காலம் வந்துடுச்சு. நீங்கள் பொறுப்பாளராக இல்லைனா இனிமேல் பொறுப்பாக செயல்பட வேண்டிய காலமும் உங்களுடைய கண் முன்னே தெரியக்கூடிய காலமாக அமையப்போகுது. ஏன்னா மற்ற கிரகங்களுடைய வலிமைத்தன்மையும் பார்த்து தான் நம்ம பகவானுக்கு பதில் சொல்லணும். சிம்மராசி ஒளி கிரகங்கள் பெற்ற கிரகங்கள் அனைத்துக்கும் பாதகாதிபதி நான் இல்லைன்னே சொல்லலை. அவர் நேரடி பார்வையில் இருந்தால் தான் பிரச்சனை, அதையும் சொல்லிவிடுறோம். ஏன்னா அவர் எந்த வீட்டை பார்க்குறாரு அதுதான் முக்கியமானது. வீடு கொடுத்தனுடைய நிலைமை, வீட்டோட நிலைமை எல்லாத்தையும் பார்க்கணும். அவர் நல்ல நிலைமையில் கேந்திரம் பெறக்கூடிய கிரகங்கள் அமர்ந்திருப்பது பெரிய சிறப்பினை தரப்போதையா. இது வரைக்கும் சிறப்பினை தராது இருந்து வந்த சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் இது உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்லும். எல்லாமே தொழிலை பாதிக்குன்னா வேற இடத்துல உங்களுக்கு உயர்வினை கொடுத்துருவார். நீங்கள் யார் என்று அங்கீகாரம் பெறுவது எதுனா இந்த அஷ்டமத்து சனியில் நீங்கள் யாருன்னு முதல்ல தெரிய வைப்பார். இந்த உலகத்துக்கு இல்லை, முதல்ல உங்களுக்கு தெரிய வைப்பார். ஓஹோ, நம்மளுக்கான தகுதி இவ்வளவுதானா, இந்த தகுதியை தான் நாம் பயன்படுத்திக்கணும். போவோம் பிரச்சனை. அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. என்னாளுடைய சிவனியை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது, இந்த மகா சனி பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு என்னென்ன கொடுக்க போறார். அஷ்டமத்து சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு சொல்றாங்க, நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தையும் களைத்தெடுப்பார். நம்மளுக்கு வேலையில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருந்தது அல்லவா, அந்த பிரச்சனையெல்லாம் வெளிப்பட்டு வருவது. பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் இருந்தால், அதாவது ரொம்ப உனக்கு பிடிச்சது எதுவோ அது மேலே உங்களுக்கு பற்று இல்லாத அளவுக்கு பண்ணுவார் இந்த சனி பகவான். வேலையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுங்க, நான் நிறைய சம்பாதிக்கணும் ஆசைப்படுன்னு சொல்லலை, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பார். வேலையை உங்களை செய்ய வைப்பார், வேறு ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் முதலாளியாக இருந்தவர் அனைவருக்கும் ஒரு தொழிலாளி என்று சொல்லக்கூடிய லேபராக மாறி நீங்கள் அதிகப்படியான உழைப்பினை தரக்கூடிய காலமாக மாறக்கூடிய காலம்தான் இந்த அஷ்டமத்து சனியின் காலம். ஐயா 8ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் அவர் யார் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனுடைய தன்மையும் நாம் பார்க்கணும். அவருடைய பார்வையெல்லாம் எங்கெங்கே பதியுது, மெயினான விஷயம். அந்த பார்வைக்கான பலாபலங்கள் உண்டு, இருக்கின்ற இடத்துக்கான பலாபலன் உண்டு, அவர் பார்க்கின்ற பார்வைக்கான பலாபலமும் உண்டு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் துன்பங்களை அனுபவிச்சிருந்தாங்க. ஏன்னா அதனுடைய கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய மாறி மாறி கண்டகச்சனி, அஷ்டமத்து சனி, வக்கர நிவர்த்தி இவையெல்லாம் போயிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிடுச்சு. அவங்க வேலை சார்ந்த விஷயத்தில் இப்போ தான் முழு கவனம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு எதனா பண்ணுவாரா, எதுவும் பண்ண மாட்டார். உறுதியாக நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். உங்களை இதுவரைக்கும் கீழ்மட்டத்தில் இருந்தவங்க அனைவரையும் இனிமேல் வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு காட்ட போகிறார். முதல்ல அதான் சாமி, உங்களுடைய தகுதி என்ன? இது வரைக்கும் நம்மளை தீட்டலைனா இனிமேல் தீட்டக்கூடிய காலம் வந்துடுச்சு. நீங்கள் பொறுப்பாளராக இல்லைனா இனிமேல் பொறுப்பாக செயல்பட வேண்டிய காலமும் உங்களுடைய கண் முன்னே தெரியக்கூடிய காலமாக அமையப்போகுது. ஏன்னா மற்ற கிரகங்களுடைய வலிமைத்தன்மையும் பார்த்து தான் நம்ம பகவானுக்கு பதில் சொல்லணும். சனி பகவான் அமர்ந்திருக்கும் மீனத்தில் இருந்து நேரடி பார்வையாக நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக பதியுதுங்க. அந்த இடத்துல வேலை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள், வேலை சார்ந்த பிரச்சனைகள் இல்லை, வேலையே அவரே கொடுக்கக்கூடிய காலமாக வரும். இது வரைக்கும் மக்கள் தொடர்பு, மக்கள் செல்வாக்கு நீங்கள் வாழாமல் இருந்தால் மக்கள் பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை சேவிப்பார். அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடாமல் இருந்தால், அதாவது வேலையை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள், இல்லீகல் பிரச்சனைகள் எதனா ஒன்று நாம் இதெல்லாம் எடுத்திருந்தால் அதெல்லாம் களைச்செடுத்து வெளியே காமிச்சிடுவார். ஒரு பற்றற்ற வாழ்க்கை, இறை நாட்டத்தோடு வாழ வைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். அதுவும் இல்லாமல் அவருடைய 3ஆம் பார்வை, இது வரைக்கும் 3ஆம் பார்வையாக அவருடைய பார்வை என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். இது வரைக்கும் தொழில் ஸ்தானம் சரியான முறையில் இல்லாமல் இருந்தால் அந்த தொழில் ஸ்தானம் திருப்பியும் நிலைமை மாறக்கூடிய காலம். அரசியல் வட்டார தொடர்பு திருப்பியும் தென்படும். இது வரைக்கும் அரசாங்க தொடர்போ அரசியல் தொடர்போ நம்மளுக்கு இல்லைன்னா அந்த அரசாங்க பதவி கூட வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஐயா திடீர்னு பார்த்தா அரசியல்வாதி ஆயிட்டார் ஐயா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஏற்புடைய காலமாக மாறும். என்னன்னா இது வரைக்கும் பேசாமல் இருந்தவர் இனிமேல் பேசி பிழைக்கின்ற பாக்கியம் பெற போகிறார். இது வரைக்கும் மக்களை பற்றி பேசாதோ, மக்களை பற்றி நாம் தெரியாமல் இருந்தவங்க அனைவருக்கும் மக்கள் சார்ந்த விஷயத்திலையும் சரி, தொண்டர்கள் சார்ந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன் பேசுகிறாம தான், கம்யூனிகேஷன் மாதிரி ஐயா நல்லதான் செய்வேன், ஐயா நல்லதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்பீச்செல்லாம் பார்த்தோன்னா நேர்மைன்ற நேர்மை சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய காலம் வரும். இது வரைக்கும் பார்வை தொழில் ஸ்தானம் சரியான முறையில் இல்லைன்னா தொழில் நன்றாக வளர்த்தி வைப்பார் ஐயா. தொழிலில் இருந்து வந்த குறைபாடுகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய காலம். வீடு கொடுத்தனுடைய உண்மைதான்.
சிம்மராசி ஒளி கிரகங்கள் பெற்ற கிரகங்கள் அனைத்துக்கும் பாதகாதிபதி நான் இல்லைன்னே சொல்லலை. அவர் நேரடி பார்வையில் இருந்தால் தான் பிரச்சனை, அதையும் சொல்லிப்படுறேன். ஏன்னா அவர் எந்த வீட்டை பார்க்குறாரு அதுதான் முக்கியமானது. வீடு கொடுத்தனுடைய நிலைமை, வீட்டோட நிலைமை எல்லாத்தையும் பார்க்கணும். அவர் நல்ல நிலைமையில கேந்திரம் பெறக்கூடிய கிரகங்கள் அமர்ந்திருப்பது பெரிய சிறப்பினை தரப்போது ஐயா. இது வரைக்கும் சிறப்பினை தராது இருந்து வந்த சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் இது உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்லும். நான் எதுவுமே இல்லை சாமி, என்னுடைய தகுதி என்னன்னு சொல்லிட்டு நிலைமை மாறுதுறானா அது இந்த வாட்டி நாம இந்த மகா சனி பெயர்ச்சியில் உங்களுடைய தகுதி என்னன்னு முதல்ல தெரியும். நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரியும் சுவாமி. உங்களுக்கான அங்கீகாரம் பெறக்கூடிய காலம் இந்த 2.5 ஆண்டுகள். உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குது, நாம் எந்த லெவலில் போனோம், நாம் என்ன வேலை செஞ்சால் கரெக்டாக இருக்கும், இந்த 27 வருஷத்துக்கு தேவையான ஒரு வேலையை கண்டிப்பாக இது வரைக்கும் தெரியாத வேலையை நீங்கள் புதுமையான வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க. இதான் சிம்மராசிக்கு நடைபெற போகுது. வேலை சார்ந்த விஷயத்திலையோ கடன் பிரச்சனையோ கண்டிப்பாக தொந்தரவு இருக்க தான் செய்யும் சாமி. ஆனால் அதுக்கேற்ற ஈவனான செலவுக்கு லாபத்தையும் தந்துருள்வார். ஒரு பாகம் நம்மளுக்கு கடின உழைப்பு இருந்தாலும் டஃப் இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் அதுக்கேற்ற சன்மானம் இரட்டிப்பாக பெறக்கூடிய காலம்தான் சுவாமி. பிள்ளைகள் வாழ்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை தரும். நான் இல்லைன்னே சொல்லலை. இது வரைக்கும் கன்சீவ் ஆகலை, எனக்கு குழந்தை பேர் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாட்டி இரட்டை ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஏற்படும். இந்த சனி பெயர்ச்சி அதை தான் கொடுக்க போகுது. என்னென்னா வேலை சார்ந்த விஷயத்தில் தொடலைன்னா நம்மளை வீட்டில் தொடர வைப்பார். பிரச்சனை மனைவி இடத்துல கொடுக்கலன்னா குழந்தை இடத்துல கொடுக்க வைப்பார். என்னென்னா இது வரைக்கும் ஒரு குழந்தையாக இருக்கிறவங்க 2 குழந்தை பிறக்கும். 2 + 1 3 ஆகிடும் நம்மளுக்கு குழந்தை. ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தால் இல்லை குழந்தையே நம்மளுக்கு இன்னும் கன்சீவ் ஆகலை, திருமணம் ஆகி இன்னும் நம்மளுக்கு குழந்தை பேர் கிடைக்கலன்னா இந்த முறை இரட்டை குழந்தை பிறக்கின்ற பாக்கியம் சிம்மராசிக்காரங்களுக்கு பெறப்போகிறார்கள். நல்லா இருக்குது ஐயா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் எதுவோ இல்லீகல் உறவோ கடன் சார்ந்த விஷயத்திலேயோ நீர்நிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று இருக்கக்கூடியவங்க, இந்த நீர் சார்ந்த கெமிக்கல் அசைன்மெண்ட் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது பெட்ரோலியம் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த பேப்பர் ஒர்க் செய்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது நியூஸ் ரிப்போர்ட்டர் இது மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு, முக்கியமாக இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு, இந்த பேச்சாளர் என்று சொல்கிறோம் இல்லை, அரசியல் தலைவர் பேச்சாளர் மேடையில் இருக்கிறவங்களுக்கு, இதுக்கெல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுத்து அவங்க உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வார். இதெல்லாம் தான் முக்கியம். இதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் இதாக இருக்குது. எல்லாமே தொழிலை பாதிக்குன்னா வேறு இடத்துல உங்களுக்கு உயர்வினை கொடுத்துருவார். நீங்கள் யார் என்று அங்கீகாரம் பெறுவது எதுனா இந்த அஷ்டமத்து சனியில் நீங்கள் யாருன்னு முதல்ல தெரிய வைப்பார். இந்த உலகத்துக்கு இல்லை, முதல்ல உங்களுக்கு தெரிய வைப்பார். ஓஹோ, நம்மளுக்கான தகுதி இவ்வளோதானா, இந்த தகுதியை தான் நாம் பயன்படுத்திக்கணும். போவோம். பிரச்சனை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறு கொஞ்சம் கொஞ்சமாக சைலண்ட் மோடில் ஆகிடும். பிரச்சனையிலேருந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் அதிகரிக்கும். நான் இல்லைன்னே சொல்லலை. மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் இருக்குது சாமி. அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் கன்ஃபார்மாக வெளியே வரலாம். சைலண்ட் மோடில் வரக்கூடிய காலங்கள் இருக்குது. பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமும் வருது. ஓரளவுக்கு பரவாயில்லை, என் நிலைமை இவ்வளோ தான் சுவாமி, நான் இதிலேருந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் வெளியாட்கள் மூலியமாக உங்களுக்கு லாபம் இல்லாமல் இருந்தால் வெளியூர் வெளிநாடு உங்களுக்கு தொடர்பு பெரிய லெவலில் லிங்க் கொடுத்து நல்ல வியாபாரத்தை கொடுக்கும். அதில் மாற்று கருத்தே சொல்ல முடியாது சாமி. லோக்கலில் இருக்கிறவங்களால் தான் நம்மளுக்கு கூட இருக்கிறவங்கள தான் பிரச்சனையை கண்டு வெளியாட்கள் மூலியமாக அதிகமான வருமானத்தை நீங்கள் பெறலாம். இல்லை சொந்த ஊரை விட்டுட்டு நாங்கள் வெளியூரில் தான் இருக்கிறோம், வாடகை தான் தங்கியிருக்கிறோன்னா அதனால் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதனா கொடுக்கும். நான் வனனே சொல்லலை. சொந்த வீட்டில் பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும். தாயாரின் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை மெதுவாக விலகும். ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சுவாமி. குழந்தைகள் இது வரைக்கும் குழந்தைகளை கல்வி சரியான முறையில் இல்லை, அவங்களுக்கு நாம் எதுவும் சரியான முறையில் செயல்படுத்த முடியல. இந்த முறை நன்றாக இருக்கும் ஐயா. லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கும். இந்த நேரத்தில் சற்று ஓய்வு தரக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு இடமே கொடுக்க மாட்டார். அதாவது கடுமையாக உழைக்க வேண்டிய காலம், ஒரு மணி நேரம் கூட நம்மளுக்கு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வேலையை கொடுப்பாரு. மற்ற விஷயங்கள் அனைத்தும் இந்த சனி பகவான் உங்களை ஏற்றத்தரவில் தான் வைப்பார். பயப்படணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு தசாபுத்தி நன்றாக இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. மற்றும் இதுவரைக்கும் நீங்கள் போகாத ஒரு ஆலயம் திருக்கொள்ளிக்காடு என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வணங்கிய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அக்னீஸ்வரர், அவரை நீங்கள் போய் சந்திச்சுட்டு வரும்பொழுது, அதாவது சாமி கும்புறத்தோ அல்லது திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று வர உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை, சித்தர்கள் வாழ்ந்த இடத்திலையும் சித்தர்கள் சீவ சமாதி அடைந்த இடத்திலையும் சிம்மராசிகாரங்க போய் வருவது பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இந்த அஷ்டமத்து சனி அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு தராது. மற்ற கிரகங்களுடைய வலிமையால் நீங்கள் பெரிய லெவலில் வருவதை இந்த காலம் உணர்த்தும். 2025 மார்ச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு, அதாவது 100க்கு
60 பாகம் முன்னேற்றத்தை தரும். பெரிய லெவலில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்துடன் காணப்படுவீர்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.